ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பொங்கல், தீபாவளி இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ட்ரெஸ் எடுத்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சு ஒரு பாக்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருந்து அதை தூக்கி தான் போடுவோம். ஸோ அப்படி வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த பாக்ஸை எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, இதுக்கு நான் அந்த மேல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சென்டரில் இது மாதிரி இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைடு இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி அதே அளவுக்கு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு மேலே இருக்க பார்ட்டுக்குள்ளே இது மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரெண்டு சைடுமே நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மேல் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளே கீழே இருக்க அந்த பார்ட்டை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி உள்ள ரெண்டு சைடுமே இன்சர்ட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா அதை கூட இதில் போட்டு ஒட்டிக்கலாம். நான் ஸ்டாப்லர் பின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி ரெண்டு சைடுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா டபுள் சைடுமே ஸ்டாப்லர் பின் ஒரு 2-3 அடிச்சுட்டு நல்லா ஸ்டிஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 5 டம்ளரை இது மாதிரி வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த டம்ளரில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபெவிகால், க்ளூ எது வச்சுருந்தாலும் சரி, அதை பின்னாடி இது மாதிரி ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சும்மா ரஃபாக வச்சு மட்டும் காட்டியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி 5 டம்ளரையும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நீங்கள் வச்சு இதில் கிளிப்ஸு, சின்ன சின்ன செயின்ஸு, அப்புறம் குழந்தைங்களோட பாசி, குசி பின்னு இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2, இப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வேஸ்ட்டு பேப்பர் 1 உள்ளே வைக்கிற அளவுக்கு மடித்து விட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணி உள்ளே அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, கிச்சனில் ஆயில் பாட்டிலெலாம் நம்ம கீழே வச்சுருப்போம். அதெல்லாம் கீழேயும் ஆயில் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பர் ஆயில் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை தூக்கி போட்டுட்டு வேறு பேப்பர் கூட மாற்றிட்டு இதில் வச்சுக்கலாம். சின்ன சின்ன நம்ம தாளிக்கிறதுக்கு போடக்கூடிய அந்த பொருளெல்லாம் அடுப்புக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனில் குக் பண்ணும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3, இப்போது நான் இந்த ஒரு பாக்ஸை வச்சே உங்கள்கிட்ட இந்த 3 ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம மேலே இருக்க பாக்ஸை வச்சு செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அதே பாக்ஸையே இப்போ எடுத்துகிட்டு இதில் இந்த லென்த்தாக இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு சைடு பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி அந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துகிட்டு வர்றேன். பாருங்கள், இது மாதிரி அந்த ஒரு சைடு பார்ட்டு மட்டும் நான் லென்த்தாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதையே இந்த கீழ் பாக்ஸோடு வச்சு ரெண்டு சைடும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். செல்லோ டேப் போடுற மாதிரி இருந்தாலும் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப்லரே போட்டு காட்டியிருக்கேன். ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ஸ்டாப்லர் மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நான் ரெண்டு சைடுமே ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அட்டையவே ஜாயின் பண்ணி அதை இது மாதிரி நெட்டுக்க வச்சு விட்டுடுறேன். இன்னொரு அட்டை கட் பண்ணோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இந்த டிவைடரை அப்படியே வச்சோம்னா ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவிகால் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை டிவைடரை ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், தூக்கி போட வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு ஒரு மல்டிபிள் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு சைடு, அடுத்து மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, கிளிப்ஸு இதெல்லாம் தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே நான் சொன்ன இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.